ஓம் சாந்தி. நம்ம இன்னைக்கு ஹிந்தி எழுத்துக்களில் பா வரிசை பார்க்கலாம். பா யூ பா, ரெண்டாவது பா யூ போட்டு அதிலே ஒரு ஹைச் போடுற ஃபா, மூணாவது பாபாக்கு வர்ற பா டி போட்டு உள்ள கிராஸ் கோடு, அடுத்து நாலாவது ஆனா போடக்கூடிய பா. இப்போ நம்ம மூணாவது பாபாக்கு வர்ற பா படிக்கலாம். உயிர்மை எழுத்துக்களுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? பாரஹ் கடி. பாரஹ் கடினா உயிர்மை எழுத்துக்கள். பா டி போட்டு உள்ள கிராஸ் கோடு போட்டால் பா. அடுத்து பா துணை எழுத்து போடுற பா எழுதுகிறப்ப பாபாக்கு வர்ற பா போட்டு பக்கத்தில் நேராக ஸ்ட்ரைட் லைன், இது பா. அடுத்து பி டி எழுத்து எழுதிக்கணும். மேலே கோடு போட்டுட்டு மேலேருந்து லெஃப்ட் சைடு, இது பி. அடுத்து பி நெடில், பாபாக்கு வர்ற பா டி போட்டு உள்ள கிராஸ் கோடு, இப்போ மேலேருந்து ரைட் சைடு மேலே கோடு போட்டுடணும், பி. அடுத்து டி எழுத்து மேலே கோடு, பூ முட்டை போட்டு லெஃப்ட் சைடு, குரில் பூ எழுதுகிறப்ப முட்டை போட்டு லெஃப்ட் சைடு, இது நெடியில் எழுதணும். அப்போது பாபாக்கு வர்ற பா போடுங்க, மேலே கோடு, முட்டை போட்டு ரைட் சைடு, பூ. அடுத்த எழுத்து ப்ரூ. ப்ரூ எழுதுகிறப்ப பாபாக்கு வர்ற பா போடணும், கீழே சி, இப்பு ரூ ப்ரூ. அடுத்து பே, பாபாக்கு வர்ற பா போட்டு மேலே ஒரு கம்பு, இது ஒத்த கம்பு ரெண்டு கம்பு எல்லா இதுக்குமே ஹிந்தியில் ஒரு எழுத்து தான் பே. அடுத்து பை, பாபாக்கு வர்ற பா போடணும், மேலே கோடு ரெண்டு கொம்பு அப்படி போட்டோம்னா பை. அடுத்து போ, போ பாபாக்கு வர்ற பா டி போட்டு உள்ள கிராஸ் கோடு, பக்கத்தில் ஒரு கோடு, மேலே ஒரு கொம்பு, போ. பவ், பவ் எப்படி எழுதுவோம்? பாபாக்கு வர்ற பா போடணும், பக்கத்தில் கோடு, மேலே கோடு போட்டு ரெண்டு கொம்பு போட்டோம்னா பவ். அடுத்து பம் பஹ, டி எழுத்து உள்ள கிராஸ் கோடு, மேலே கோடு போட்டு மேலே ஒரு புள்ளி, பம். பாபாக்கு வர்ற பா போட்டு சைடில் ரெண்டு புள்ளி வச்சா பஹ, இது பம்முன்னு சொல்லணும், இது பஹ. இப்போ ஹாஃப் லெட்டர் அரை எழுத்து எப்படி எழுதணும்? முழு எழுத்துனா டி போட்டு கிராஸாக கோடு போட்டோம், அரை எழுத்துக்கு முட்டை மட்டும் போட்டு உள்ள கிராஸ் கோடு போட்டால் இப்பு. இது பா, இது இப்பு. இப்போ அந்த பாவையே நம்ம இப்பா மாற்றோம்னா ரைட் சைடில் இப்படி ஒரு கிராஸாக கோடு போட்டுட்டோம்னா இப்பு. ஓம் சாந்தி. இப்போ எல்லாருமே எல்லா எழுத்துக்களையும் இன்னொரு எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள். ஃபிர் மிலேங்கே. शुक्रिया.